அமைச்சர் திரு வன்னியரசு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தமிழ்நாட்டை காவிமயமாக்க ஆளுநர் மாளிகையை RSS மாளிகையாக மாற்ற முயற்சி செய்வதாக அமைச்சர் வன்னியரசு குற்றம் சுமத்தியிருக்காரு. சனாதனத்தின் அடையாளமாக மாற்ற முயற்சி செய்வதாகவும் அது வீண் வேலை தமிழ்நாட்டில் நடக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். அவர் என்ன பேசியிருக்காருன்னு இப்ப பார்த்துடலாங்க. ஓகே. கடந்த முறை இருந்த ஆளுநர் RN ரவி அவர்கள் தொடர்ந்து இந்த முயற்சியை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டை காவிமயப்படுத்துவதற்கு ஆளுநர் மாளிகை ஒரு RSS மாளிகையாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். சனாதனத்தினுடைய அடையாளமாக அவர் மாற்ற முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இது ஒருபோதும் நடக்காது. ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, இப்போ இருக்கிற அர்லேகர் ஒரு RSS காரர் தான், எல்லாருக்குமே தெரியும். RN ரவியும் RSS காரர் தான். அவர்கள் இதை முனைய முயற்சி செய்கிறார்கள், நிறுவ முயற்சி செய்கிறார்கள். இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.